ஸோ ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜிஎஸ் கில்லர் கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப் பார்த்துட்டு சரி கடுப்பாக இருந்துச்சா ஃப்ரீ ஃபயருக்கு வந்துட்டு ஒரு 1-2v2 போடலான்னு இருந்தேன். ரேண்டம் பிளேயர்ஸ் வச்சு போடலான்னு இருந்தேன். ஸோ அதுக்கு தான் எந்த கேரக்டர் எடுத்துக்கலாம்? ஊக்கம் எடுத்துக்கலாமா? ஐயோ சத்தம் போட்டுக்கிட்டே இருமா நீ. Everyone else has joined the Mambas, but what about me? Come meet my blade. Old is gold, guys. Old is gold. Get too time to slice one patience. Time to slice and dice. Okay, நம்ம தலைமை ஹயோட்டா எடுத்துக்கலாம். ஸோ இது ரேண்டமாக தான் நான் போகிறேன். இது பிளானிங்கோ இல்லை ஸ்கிரிப்டட் கண்டனோ இல்லை. இது வந்து சும்மா ரேண்டமாக யாராவது வராங்களா அப்படின்னு பார்க்குறது. வெறுமோட ரீமாஸ்டர் போட்டுக்கலாம். வேணாம், வெறுமோடாவே போட்டுப்போம். டெவலப் ஆகலாம் கஷ்டம். பேர் கொஞ்சம் மாற்றுவோம். ஜிகேஜி ஐயோ ஜி. ஓகே, என்ன பண்ணுறது? ஓகே, மூமெண்ட் ஸ்பீடு நார்மல்லே இருக்கட்டும். லிமிட் என்னமோ வேணாம். டிஃபிகல்ட் காயிண்ட் வந்து 900 சம்திங் சில்லற கிட்ட வச்சுப்போம். வேறு என்ன பண்ணலாம்? ஓகே, ரவுண்டு 1 என்னதுடா இது? வின்னிங் ரவுண்டு. ஓகேப்பா, வாஷிங் ரவுண்டு 0. ஓகே, ஃபேஸ் பிளாட். ஸோ நம்ம இதுக்குள்ளே போயிடலாம். எல்லா கண்ணும் ஆக்டிவேட்டில் தான் இருக்கும். இப்போ பிடிக்காத கண்ணை நீ வச்சிருக்கடான்னு சொன்னாலும் சொல்லுவானுங்க. எதற்கு? ஐயோ அன்னைக்கு பண்ணுறனே. எல்லாத்தையும் வைப்பாங்க. காசா பணமா? நீங்கள் கேட்பீங்க, ஏன்டா இப்போ ரொம்ப நாளாக நீ வீடியோலாம் போடுறதில்ல அப்படின்னு. மோட்டிவேஷன் கிடைக்க மாட்டேங்குதுங்க. நானும் ஒவ்வொரு வீடியோலாம் சொல்லிட்டு இருக்கிறேன். எனக்கு வந்து இந்த லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் மோட்டிவேஷன் தாங்க அப்படின்னு. யாரும் தர மாட்டீங்க. பார்க்குற சில பேர் தான் லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறீங்க. அப்புறம் எங்கிட்ட எனக்கு வீடியோ போட இந்த மூடி வரும். இந்த வீடியோவுக்கு எப்படியோ லைக் வராது, அது வேறு விஷயம். ஏதோ நான் பிடிச்சவங்க மட்டும் லைக் போடுவீங்க, அது மட்டும் எனக்கு தெரியும். முக்கியமாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. அதுதான் யானே தெரில. இதை ஏன்டா எங்ககிட்ட வந்து பாம்பிக்கிட்டு இருக்குன்னா வேறு எவங்கிட்ட சொல்கிறது? சொன்னால் எல்லாம் பூமியர்னு கலாய்ப்பானுங்க. பூமியர்னு நல்லது சொன்னால் பூமர்னு கலாய்ப்பானுங்க. எதுக்கு? இப்போ என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போய் சொன்னா வச்சுக்கோங்களேன், பூமர் அங்கிள் கமான் அங்கிள்னுவானுங்க. எனக்கு கேட்டோன்னே வெறுப்பாகும். அதுதான் இந்த வீடியோ போட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். என்னங்க இது? சை
எத்தனை கன்றா விட்டு தொலைவீங்க? ஈரி ஸ்னைப்பர்லாம் வேணாம், அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? ட்ராகனு எஸ்பிடி. ஓகே, இதுக்கு மேலே என்னால முடியாது. நான் கன்ஃபார்ம் கொடுத்துக்கேன். கன்ஃபார்மு கேட்லிங் வச்சுக்கலாமா? வேணாம். ஓகே, கன்ஃபார்ம் கொடுத்துடலாம். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வைட் பண்ணுவோம், கண்டிப்பாக வருவானுங்க. அதாவது என் சொந்த ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ரேண்டம் ஃப்ரெண்ட்ஸு. ஓகேப்பா, எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏன்டா அதெல்லாம் வரல? வாங்கடா வாங்க, அப்போ தானே நான் உங்களை அடிக்க முடியும். இந்த மாதிரி பண்ண அண்ணன் பாவம் இல்லை. எவனும் ஆன்லைனுக்கும் வர மாட்டேங்கிறான். அப்பாடா, இவன் என்ன மாதிரி பிள்ளை. சரிங்க, வேறையா அவனும் வர மாட்டேங்கிறான். யானே தெரியல, கடுப்பாகி தொலையுது. எல்லாம் ஆஃப்லைன் போனா நான் என்னத்த பண்ணுவேன்? ஸோ வரமாட்டானுங்களே. எஸ், கன்ஃபார்ம். என்னங்க ஒருத்தனும் வர மாட்டேங்கிறான், கடுப்பாய் தொலையுது. டே, எவனாவது வாங்கடா, இல்லைன்னா இந்த வீடியோவே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ கடுப்பாகுதுங்க. என்னதான் வீடியோ எடுக்கிறேன்னு பார்க்குறேன் தானே. நீங்கள் கேட்பீங்க என்னோட பொசிஷன் இப்படி சொல்லிட்ட அப்படின்னு. சும்மா தான் சொன்னேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்பாடா, இவனை வச்சு 1v1 போட்டுற வேண்டியதான் கைஸ். இது 1v1, இது 1v1 கைஸ். இவன் அதுவும் மாட்டி தொலைச்சானே. இவனாவது மாட்டுனானுங்க. சரி, நம்மளுக்கு எப்போதும் இந்த டெசர்ட் ஈக்கிள்ப்பா. ஹரிஸ்கார் ப்ரோ மாதிரி நம்மளும் டெசர்ட் ஈக்கிள் வச்சு தான் ஆடுவோம். வேற என்ன கண்ணு எடுக்கிறது? எஸ்கே எடுத்துப்போம். வேற என்ன அடிக்கலாம்? அவ்வளோதான், வாங்க போவோம். என்ன தடுக்குது இது மேலே? ஆப்போசிட்டில் ஏதோ பாதி பிளேயர் வந்துருக்கானுங்க போல. வந்தானுங்க. ஐயோ, குளோவால் எடுக்க மாறேன்டா. அவ்வளோதான், ஹரிஸ்கார் ப்ரோ பார்த்து பார்த்து நானும் ஒரு குட்டி ஹரிஸ்காரா மாறிட்டேன். ஒரே அடி தான் மண்டை தெரிச்சிச்சு. ஹரிஸ்கார் ப்ரோ எஸ்விடியில் அடிப்பாரு, நம்மளும் அடிச்சு பார்ப்போமே அவர் மாதிரி வருதானே. ஊருக்குள்ள குட்டி ஹரிஸ்கார்னு சொல்லிட்டு சுற்றுவான். அப்படியே ப்ளூ சட்டை ஒழுங்கா வெளியே வந்துரு. நான் ஹரிஸ்கார் ப்ரோட பெரியன்னு சொல்ல முடியாது, குட்டி ஹரிஸ்கார். ஒழுங்கா வெளியே வந்துரு. ஒன் டாப்ல அடிச்சு அன்னைக்கு விட்டுக்கிட்டே இருப்பேன். எசர மாட்டேங்குது. First blood. கொட்டு
பத்து பொழிச்சுன்னு வச்சான். தப்புன்னு வச்சாங்க ஒன்று அடி பயங்கரம் போ. நம்ம வந்து இந்த M10 இடத்துலாம் ஆடுவோம். ஓகே, நம்ம கன்று எடுத்தாச்சு. அவனை இப்படி வெளியே வந்து பாரு, நீ அடிக்கிற அடியில் மண்டை செதறணும். பார்க்குறவங்க எல்லாமே எனக்கு குட்டி அரிசிக்காருன்னு சொல்லணும். ஐயோ, இந்த க்ளோவால் வேற மறந்து தொலைகிறேன். 14 வளர்ந்தோண்டா. நானும் குட்டி அரிசிக்காரு சொல்லிட்டு திரியலான்னு பார்த்தா நான் அடிக்கவே மாட்டேன். நீ வாச்சலாம் M10லாம் நீ உனக்கு சாவே. நீ வந்து பாரு. பார்த்தீங்களா M10ல எப்படி அடிச்சேன்னு? எங்க வால் வேற அடிக்கலைங்க. சை எங்க எமோட்டி எதுக்கு இந்த எமோட்டி வருமா? ஃபன்னா ப்ளே பண்ணணுமா? போயிட்டே இருக்கணும். ஏன் இந்த எமோட்டி? அது எனக்கு புரியவே இல்லை. நான் உங்ககிட்ட ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க, இந்த மாதிரி ரூம் மேட்சிக்கெலாம் வேணா அடிச்சுட்டு எமோட் மட்டும் போடாதீங்க. என்ன கண்ணு அடிக்கிறது? இதை மட்டும்தான் எடுக்க முடியும். லாங்கில் வந்து டெசர்டிக்கில் வச்சு போட்டு விட்டுற வேண்டியதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்கள் தோழர்கள் அவங்களையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு வீடியோக்காக எவன்கிட்டயோ போயிட்டு அடி வாங்குறேன், அது கூட பண்ண மாட்டீங்களா? இது மாமனி நீ வந்து பாரு. நீ மட்டும் எதிரு, அவன் ஒன்றை எதிர வைப்பேன். வா 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 வா, ஜோனு பக்கத்துலேயே உன்னை வர விட்டு அடிக்கணும். ஏன் வால் இவ்வளோ ஸ்லோவாக விழுகுது? அவன் கிட்ட மட்டும் போயிடக்கூடாது. நல்ல டேமேஜ். வெளியே வந்தான்னா டப்புன்னு ஒன்று வைப்பேன். அழுத்தி பிடிச்சாது இந்த நாய் அடிக்கணும். எதுலங்க அடிச்சான்? இப்படியெல்லாம் அடி வாங்கினேன் எல்லாம் உங்களுக்காக தான். அந்த லைக்கு பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கிறோம். தயவு செஞ்சு பண்ணி விடுங்க. நானும் எவ்வளோதான் கேட்குறது? நான் பாவம் இல்லை. நீங்கள் லைக்லாம் பண்ணீங்கன்னா நம்ம 1K அடிக்கும் போது ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுவேன். அந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்பெஷலாக இருக்கும். உன்னை அழுத்தி பிடிச்சாது நான் போகணும்டா. எப்படா அடிச்ச? டெசர்டிக் லெவலில் லாங்கில் இருந்து அடிக்கவே முடியாதுடா. ரேஞ்சே கடிச்சு தொலையாது. ஏங்க என்னமோ ஒரு திட்டு வேலை பண்ணியிருக்காங்க, திட்டு குட்டி. இவ்வளோ சத்தியமாக இருக்கானே. ஏங்க
எந்த கன் டெசர்ட்டிக்கல் சவுண்டு தான் எனக்கு கேட்டுச்சு. இந்த மேட்ச் நான் உண்மையாலே ரியலாக ப்ளே பண்ணுறேன். அப்பாடா நிறைய பேர் ஆன்லைனில் இருக்கானுங்க. ஏன் தெரில இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டவர் இப்படி கிடைக்கிது நம்மளுக்கு. இதில் மட்டுமே எனக்கு என்றைக்கும் கிடச்சது இல்லை. ஆனால் ஸ்குவாடாக ப்ளே பண்ணால் தாங்க நல்லாயிருக்கும். அவனுங்களாம் ஆஃப்லைன்லாம் போய் தொலைகிறானுங்க. இப்போ பாருங்க கடுப்பாகுது எனக்கு. இப்போ நான் நினச்சா கூட வீடியோலாம் அப்படி கட் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். எவனோ வந்துட்டும் தொலைய மாட்டான். சரி ஓசியில் க்ரியேட் பண்ணுறேன் வந்து இது பண்ணுங்கனாலும் வர மாட்டானுங்க. அப்பாடா நிறைய பேர் வரானுங்கப்பா. என்னடா எல்லாமே அந்த பக்கமாக வரீங்க? பரவாயில்லப்பா. நம்மளையும் ஒரு ஆளாக மதிச்சு இங்கே போயிட்டு வந்துட்டானுங்க. 2 கை. ஐயோ போச்சு. இன்னைக்கு அடி வாங்கி செத்தேன். நம்ம கூட இருக்கிறது திடீர்னு கிராண்ட் மாஸ்டர் பிளேயரான். சும்மா புரட்டி அடிப்பார். ஐயோ இவர் எப்படி அடிப்பாரோ? தலைவா தயவு செஞ்சு தலைவா தயவு செஞ்சு அடிச்சிரு தலைவா. ஒரு ஆர்வத்தில் வாழை கூட எடுக்க முடியல. இருங்க ஆப்போசிட்ல 3 பேர். ஆடம் அவரு சரி இது தெரியாமல் போச்சேன். ஆடம்னா கண்டிப்பாக ஒன்லி ஒன் டாப் தான் அடிப்பாங்க. நான் சொல்லி வாய முடியல. லாங் ரேஞ்ச் அவ்வளவுதான். அவர் முன்னுக்கு ஏறட்டும், நம்ம பின்னாடி இந்த பேக்கப் தந்தாலே போவோம். அசால்ட்டா அடிக்கலாம். M60 ஸோ கைஸ் இவ்வளோ நாள் நம்ம வீடியோ பார்க்குறீங்களே, உங்களுக்கு இந்த ஃப்ரீ ஃபயரில் எந்த கன்று ஃபேவரட்? எப்பா எனக்கு இந்த கன்னே பிடிக்காது ஃபேவரட்டு. இன்னொன்று இந்த கன்னே பிடிக்காது ஆனால் எடுத்தால் அப்படியே ஒரு டீம் வைப் பண்ணிடுப்பா. அந்த மாதிரி ஒரு கன்று 2 கன்று காமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த வேற என்ன M500லாம் பிடிக்காது. M500 அதுக்கப்புறம் இன்னும் சில கன்று UMPலாம் அடி. என் மாஸ்டர் கேமிங் ப்ரோ தெரியும் தானே, அவரெல்லாம் நான் UMP எடுத்தாலே இன்னைக்கு மேட்ச் அவ்வளோதான், நம்ம தான் ஜெயிக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த மாதிரி அடிப்பேன். டெசர்ட்லாம் அந்த மாதிரி அடிப்பேன். First blood. UMP டெசர்ட்லாம் நல்லா அடிப்பேன். இதுதான் எனக்கு கடுப்பாகும். அடிச்சு போட்டு அவனுங்க நான் வேணாங்க சும்மா இருக்க சொல்லுங்க அவனுங்கள. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். வீட்டில் ஒரு சத்தம், அதான் நான் வீடியோ எடுக்கும் போது தான் ஏதாவது சத்தம்லாம் போடுங்க. அது எப்படி அவன் வீடியோ எடுக்கும் போது மட்டும் எல்லாம் கரெக்டாக சத்தம் போடுறீங்க? சரி கடுப்பாகி தொலையுது. இப்போ கூட போய் சத்தம் போட்டுக்கிட்டு ரூமை கதவு அடைச்சா நான்டா அடைக்கிறது ஏறாங்க. நான் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்க. இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் நீங்கள் கண்டுக்க கூடாது நண்பர்களே.
ஓகேவா? I need அடிக்கிறான் you பாரு. all. Help அடிக்கிறான். me. ஐயோ கடுப்பாகுது. கடுப்பாகுது. டேய் எது எதையோ கொண்டு வந்து தொலைகிறானுங்க கரீனா. இவனுங்க ஒரு ஒரு ஆப்ஷன் கொண்டு வாங்க. மேட்ச் ஸ்டார்ட் பண்ணோன்னே எந்த பிளேயரும் உள்ளுக்கு பூராத மாதிரி. இவனுங்க இந்த ஃப்ரீ ஃபயரை ஐயோனா என்ன சொல்லுங்க. First blood. எதையோ யாரையோ கொண்டு வருவானுங்க. இதை மட்டும் பண்ணிட மாட்டானுங்க. கேட்டால் அப்டேட்டு கோபுடேட்டுன்னு வானுங்க. இதை சொன்னால் அவனுங்க தமிழ் புரிஞ்சுன்னா ஐடியா பேன் பண்ணுவானுங்க. எதற்கு? டேய் கோவால போடுறா தம்பி. அழுத்தி அவ்வளோதான் எதிர்றான். இந்த இந்த எனக்கு ஒரு நல்ல மொபைல் கூட வேணாம். ஒரு நல்ல ஒரு பிசி இருந்தால் போதும். பிசி வச்சு டப்புன்னு அடிக்கலாம். Restored EP for everybody. இருங்க அவனுக்கு கிரனேட் போடுறானுங்க. இனிமேல் இந்த கிரனேட் ஆறுமுகம் யாருன்னு அவனுக்கு தெரியும். அவனை நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு மனுஷன் எவ்வளோதான் இது பண்ணுறது. இல்லை ஒரு மனுஷன் எவ்வளோ நேரம் நானும் பொறுத்துக்கிட்டு போகிறது நீங்களே சொல்லுங்க. நல்ல வேலை அவனுங்க எனக்கு பார்க்கல. ஜோனோட ஒட்டி போடுற ஜிஎஸ் மாட்டினேன். அப்பாடா தலைவன் அங்கே இருக்கிறான். நான் எப்படி போகிறது? பின்னாடி அவனாவது இருக்கானா? இருந்தால் டுப்புன்னு அடிச்சிடும். ஐயோ போட முடியே. எதிர்ரா ஜிஎஸ் இருந்தா சதைச்சிருவானுங்க. அப்பா போச்சு. Double kill. ஓ தேவையில்லாம ஜோனுக்குள்ள போய் தொலைச்சுங்க. சை ஐயோ சை தேவையில்லாம ஜோனுக்குள்ள போயிட்டேன். கைஸ் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. நான் ஏதோ அதிசயமாக இன்னைக்கு வீடியோ எடுத்துருக்கிறேன். அது எடுத்து விடுறதுக்கு இந்த மொபைல் பிளான் பண்ணுது. டபுள் பாரல் ஒன்று வாங்கிக்கலாம். வேற என்ன வாங்கிக்கலாம்? வாலு. ஐயோ வாலு ஏன்டா இதெல்லாம் காசு. அப்பாடா டே எவன்டா அவன் பாவி சஸ்திரி இந்த பாட்டுங்க. ஏய் தலைவா நீயா? பாட்டுன்னு சொன்னதுக்கு மனுஷிக்கா தலைவா, நீ இருக்கிறன்னு தெரியாது. ஓ பட்டு தொலைய மாட்டி. அப்பாடா என் தலைவனை யாரு நீ என்ன நினைச்சு அப்படி சைலண்டா உட்காரு தலைவா. அப்படியே வாழை போட்டு அவ்வளவுதான். எதிரி மண்ணை மேலேயே போட்டாரு.
கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கிறோம். ஸோ தயவு செஞ்சு யாரும் வந்து நீ ஓவராக பேசுகிற மாதிரி சொல்லிட்டு போயிடாதீங்க. Resources லைட்டாக here. லென்த்தாக தான் இருக்கும். I want it, thanks. நாளைக்கு எனக்கு ஸ்கூலு லாஸ்ட் டே, அதாவது ஃப்ரைடேல நாளைக்கு. I need glue wall. இந்த வாட்டிலும் க்ளோவெல்லாம் வாங்குவாங்க. க்ளூவாலு தம்பி அதில் க்ளோவா. I need glue wall. சைட்டில் பாரு, நான் போல ஜாலியாக மெடிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறான் வந்து கூட தெரியாம. I need glue wall. கடவுளே, டேய் வால் போடுங்கடா, டேய் வால் போடுங்கடா, எனக்கு போடுங்கடா. First blood. எனக்கு வால் போடுங்கடா, நான் எண்ணிக்கு போட்டுருக்கேன். அடிக்க மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சிருச்சு. Help me. Double kill. அடிக்க மாட்டான். நாங்க ஒருத்தர் நிக்கிறான் தானே, வால் போட்டு போய் எகிரி ஒரு வை காப்பாற்றலாம் தானே. இதெல்லாம் பண்ணிட மாட்டாங்க. உலகம் அழிஞ்சிடும் பேரு. சரி, உலகம் மட்டும் பேர் அழிஞ்சிடும் பேரு. இல்லை வேற வேற வச்சிருக்காங்க ஜீனியஸ்ன்னு. அடி வந்துட்டா போ. அவன் அடித்தான் இப்போ உனக்கு. யாரா சாமி அதை வந்தியாவது Help me. அடித்தான் காட்டு தலைவா. Help me. Double kill. அவ்வளவுதான். உன் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் தான் தலைவா. எவ்வளவு மண்டை வந்து டப்பு டப்புன்னு வைக்கிறான். மிளகு மூணு தசடிகள். இந்த வாட்டி நம்ம M10 எடுத்துக்கலாம். அப்புறம் SDD X எடுத்துக்கலாம். I need glue wall. அவ்வளோ நல்ல வேலை அந்த ஸ்லாட்டை தட்டுனேன் நான். இப்போ அந்த ஸ்லாட்டை தண்டனால எதுவும் க்ளோவால் எடுத்துட்டேன். கரெக்ட் டைமிங். டே நவுற பாட்டு குட்டி. அவ்வளோதான் ஒன்று. நாட்டு தலைவா, நீ எதிரி தலைவா. அம்மா Help me. டே பக்கத்தில் தானே இருக்கு, வந்து வால் போடுறாடி. சீனியர்ஸு அடி ஹெல்ப் பண்ணுங்கடா. டே கடுப்பாதீங்கடா சத்தியமா. டே யாரா இந்த வாட்டு மல்லாம First blood. ஏங்க யாருங்க உனங்க இந்த இவனை சொல்லுங்க. பக்கத்துல நின்றுகிட்டு இருக்கிறாய். இருக்குது அவனை நீ நாக்காவல உனக்கு போட்டு Double kill. பக்கத்துல இருக்க ஒரு சுத்தி வாழு கூட போட முடியாது இந்த நாய்க்கு. நான் கேக்குறேன். அவங்க நீ விளாடு வேலை உனக்கு அப்புறம் இருக்குடி. நீ விளாடு செல்ல குட்டி, நீ விளாடு. நீங்க என்ன பண்றீங்க? அடிதலைவா நீ அடிய சொன்ன புள்ளிக்கிட்டு என்ன பேக் அடிக்கிற நீ? Triple kill. காலையில் அமௌண்ட் போட்டு Good job. மொதல் அந்த வாழை வாங்கணும். Restored EP for everybody. என்ன வெடி வாங்குறது? இப்போ நான் அடிக்கிறது ஃபுல்லாக ஒன்ட்டாலாம் உழுகும். இதில் பாருங்க எல்லா ஆக்டிவ்ஸ்லையும் ஆக்ட் பண்ணிட்டேன்.
நீ என்னடா இவ்வளோ வேகத்தை ஓடுறன்னு கேட்டிங்கன்னா அந்த கீழே ஸ்குவாடு மாதிரி இருந்துச்சு. அவ்வளோதான். அவன் ஓட்டி இந்த மாதிரிலாம் அடிக்க விடுவான். First blood. சாதான் நான் ஹெல்ப் பண்ணுவேன். Double kill. டேய் கடுப்பா, நான் வந்து எப்படி Triple kill. டேய் கடுப்பாடா ஜீனியஸும் கொடுத்து முட்டாள் மாதிரி பண்ணிக்கிட்டு ஓச்சி பாடு காலி. என் மைண்டு ஃபுல்லாக புய்யா அடிச்சுட்டா நான் போவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி நான் புய்யாவும் அடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஸோ பொசுன்னு சுத்த தமிழ்லாம் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இதோட ஒரு நல்ல வீடியோவில் வரேன். பாய் பாய்.